ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். February 2024 அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே தான் போனோன்னா சால்வ் பண்ணிருக்கோம். அதில் ஒரு கொஷின் தான் இது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 81 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ அ பெயிண்டிங் ஆஃப் அ வால் ஆஃப் 448 மீட்டர் in 56 days, how many students can do the painting of a similar type of wall of length 160 meters in 27 days? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 81 ஸ்டூடெண்ட்ஸு, இன்னொன்றில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், டேஸு. ஸோ இவனுங்க 56 நாள் வேலை பார்க்குறாங்க, இவங்க 27 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாலோட லென்த்து, ஸோ அதாவது ஒர்க் டன்னுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து 448 மீட்டர், இவங்களுக்கு 160 மீட்டர். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸாக கொடுத்துட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை பார்த்துருப்பாங்க செகண்ட் ஸ்லாட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்துக்காமல் நம்ம மேனு டே ஒர்க்குன்னு எடுத்துருவோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மேன் டே ஹார் டிவைடட் பை ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் மேன் டே ஹார் டிவைடட் பை ஒர்க் டன். ஸோ இதில் 1 2ன்றது ஒரு பேட்சை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பேட்சை ரெப்ரசென்ட் பண்ணும், இது வந்து இன்னொரு பேட்சை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளிகேஷன், அதாவது நம்பர் ஆஃப் மென் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹார்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒர்க் அண்ட் டைமில் முக்கியமான ஃபார்முலா. டைம் அண்ட் ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட்னு 10-15 வெள்ளி சூன்யம் போட்டுக்கிற அளவுக்கு முக்கியமான ஃபார்முலா. ஸோ இதில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, மென்னு டே. ஸோ அவரை பற்றி பேசலை, அப்போ அவனை தள்ளி தொலைச்சி விட்டுருலாம். இவங்க யாரை பற்றி பேசலையோ அவங்கள டீல விட்டுறணும். ஸோ ஹவர்ஸை பற்றி பேசல, இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. அப்புறம் ஒர்க் டன். ஸோ இங்கே ஒர்க் டன்றது எவ்வளோ மீட்டர்ஸ் ஆஃப் வாலை பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்றதான். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கலாமா? ஸோ இது செட் 1, இது செட் 2. ஸோ ஃபஸ்ட்டு 81 மனுஷனுங்க, 81 ஸ்டூடெண்ட்ஸ் 56 நாள் வேலை பண்ணி ஹார்ஸை பற்றி பேசல, அப்போ அதை விட்டுறணும். எவ்வளோ வேலை முடிக்கிறாங்க, ஒர்க் டன் 448 மீட்டர் வாழ முடிக்கிறாங்க. இங்கே மென் 2. ஸோ செகண்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸே தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைஸ்ன்னு வச்சுக்கிறேன். எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, 27 நாள். எவ்வளோ வேலை முடித்தாங்க, 160 மீட்ரு பெயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை 9 கேன்சல் பண்ணலாம். 9 3s are 27, 9 9s are 81, 1 3 is 3, 3 3s are 9. ஓகேவா? ஸோ அடுத்து இது 2 8 டேபிளால் போடலாம். 8 5s are 40, ரிமைண்டர் 4, 6 8s are 48. இதை 8ஆல் போட்டால் 20. ஓகேவா? ஸோ 56 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்குது, S/20. இங்கே என்ன இருக்குது, 3. எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும். இவன் அந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷனில் இருக்கப்போ அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக போவான். 3 × 20 ஈக்குவல்ஸ் S. ஸோ S ஈக்குவல்ஸ் 3 × 20 60. ஸோ அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செட்டில் தேவைப்பட்டிருப்பாங்க, 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 60 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தேவைப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா S60 இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸ்க்கு இந்த ஒரு ஃபார்முலா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும், நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 4-5 சம்ஸாவது போடுவோம். ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.